கையெட்டியில் தமிழ் மக்களுடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து ஒரு சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த விகாரை கட்டுமானத்தை அகற்றி இந்த காணிகள் அனைத்தும் காணி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்பது கடந்த பல வருடங்களாக இந்த காணி உரிமையாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. குறிப்பாக கடந்த மிக இரகசியமாக கட்டப்பட்ட இந்த விகாரை கடந்த 23ஆம் ஆண்டு மே மாதம் திறப்பு விழா செய்யப்படுவதற்கு இருந்த நேரத்திலே காணி உரிமையாளர்கள் இந்த விகாரை கட்டுமானத்திற்கு எதிராக ஒரு போராட்டத்தை இங்கே ஆரம்பித்திருந்தார்கள். அப்போ அன்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த போராட்டம் ஒவ்வொரு பௌர்ணமி தினங்களிலும் அதற்கு முதல் நாளில் ஆரம்பிக்கப்பட்டு பௌர்ணமி தினங்களிலே தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தது. இந்த போராட்டமானது பௌத்தத்துக்கு எதிரான போராட்டம் அல்ல, மாறாக சட்டவிரோதமாக தமிழ் மக்களுடைய உறுதி காணிகளை அபகரித்து இராணுவத்தினருடைய தேவைக்காக கட்டப்பட்ட இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த விகாரைகள் அனைத்தும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த போராட்டக்காரர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. அந்த வகையிலே 20 மாதங்கள் இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்திருக்கின்ற நிலையில் கடந்த 31ஆம் தேதி ஜனாதிபதி யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்திய பொழுது இந்த விவகாரம் மீண்டும் ஒரு பேசுபொருளாகி இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்திலே ஜனாதிபதியிடம் சில தவறான தகவல்கள் ஆளுநராலும் வேறு சிலராலும் தவறான தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மக்கள் மாற்றுக் காணிகளை ஏற்றுக்கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு உண்மைக்கு புறம்பான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்திலே அந்த காணிகளுக்கு பதிலாக இழப்பீடுகளை வழங்கலாம் என்ற கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் மக்கள் அந்த கருத்துக்களை முற்றாக நிராகரிக்கின்றார்கள். தமக்கு தங்களுடைய சொந்த காணி வேண்டும் என்பதிலே மிகவும் உறுதியாக இருக்கின்றார்கள். அன்று ஜனாதிபதி வருகின்ற பொழுது அரசாங்க அதிபருக்கு அதற்கு முன்னதாக ஒரு பௌத்த அமைப்பு ஒன்றினாலே ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கின்றது. அப்பட்டமான பொய்கள் அடங்கிய ஒரு கடிதத்தை அகில இலங்கை பௌத்த மகாசங்கம் என்ற பெயரிலே ஒரு தரப்பு அனுப்பி வைத்திருக்கிறது. அந்த கடிதத்திலே கையொப்பமிட்டிருக்கின்ற நபர் இலங்கையினுடைய ஒரு புலனாய்வு பிரிவு கட்டமைப்பு ஒன்றினுடைய தலைவராக 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி இருக்கக்கூடிய ஒருவர் என்பது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களால் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்திலே முற்று முழுதாக உண்மைக்கு புறம்பான வரலாறுகள் தெரிவுபடுத்தப்பட்டு இந்த காணிகளை ஒரு பௌத்தத்துக்கு சொந்தமான ஒரு காணிகளாக பொய்யாக சித்தரித்து அரசு அதிகாரிகளையே ஒரு அச்சமடைய செய்கின்ற வகையிலே அந்த பொய்யான கடிதம் அங்கே புனையப்பட்டிருக்கின்றது. அவ்வாறான ஒரு சூழலிலே மீண்டும் இந்த போராட்டம் வீரியம் பெற்றிருக்கின்றது. பல்வேறுபட்ட தரப்புகளும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து இது ஒரு தனியாருடைய காணி என்பதும் இது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்டுமானம் என்பதும் அந்த கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுப்பெற்றிருக்கின்றது. மார்ச் மாதத்திலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய கூட்டத்தொடரும் இடம்பெற இருக்கின்ற நேரத்திலே உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி, ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற தரப்புகளிடம் இலங்கை இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டெழுவதற்காக கையேந்தி நிற்கின்ற இந்த நேரத்திலே இந்த ஜனநாயக ரீதியான இந்த கோரிக்கைகள் நிச்சயமாக இலங்கை அரசு மீது ஒரு பாரிய அழுத்தங்களை ஏற்படுத்தும் என்று நம்புகிறோம். அந்த வகையில் இந்த மக்களுடைய இந்த போராட்டங்களுக்கு மதிப்பளிக்கப்பட்டு இந்த காணிகள் அவர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும். அந்த வகையிலே இன்று மாலை பிற்பகல் 4 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் நாளை மாலை பௌர்ணமி தினத்துக்கு அன்று மாலை 6 மணி வரை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். கட்சி பேதங்களை கடந்து சிவில் அமைப்புகள், அரசியல் தரப்புகள், பொதுமக்கள் என இந்த வேறுபாடுகளும் இல்லாமல் அனைத்து தரப்புகளும் ஒன்று திரண்டு இந்த கையெட்டி மக்கள் நடத்துகின்ற இந்த போராட்டத்திற்கு ஒரு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். காணி உரிமையாளர்களால் ஏற்கனவே இந்த போராட்டத்திற்கான 2 நாள் போராட்டத்திற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது முதல் நாள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இங்கே கூடியிருக்கக்கூடிய மக்கள் திரட்சி போதுமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அது போதாது. இருந்தாலும் கூட அது மக்கள் திரட்சி என்பது குறைவாக இருந்தாலும் கூட 20 மாதங்களாக மிக சொற்பமானவர்கள் தான் இந்த போராட்டத்திலே ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் அந்த போராட்டத்துக்கு ஒரு பெருமதி இருக்கிறது. ஏனென்றால் இந்த வராதவர்கள் கூட, இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளாதவர்கள் கூட, அவர்களுடைய பிரார்த்தனை கூட இந்த மக்களுடைய இந்த காணிகள் இந்த மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும், இந்த சட்டவிரோத கட்டுமானங்கள் நிறுத்தப்பட வேண்டும், பௌத்த சிங்கள ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த இனத்தினுடைய அவர்கள் கடல் கடந்து உலக நாடுகள் பூராவும் பரவி வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய பிரார்த்தனைகளும் விருப்பங்களும் கூட அதுவாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் இப்பொழுது அந்த வெளிப்படுத்தப்படுகின்ற கருத்துக்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது பல்வேறுபட்ட காரணங்களுக்காக அச்சங்கள், பல்வேறுபட்ட காரணங்களுக்காக மக்கள் நேரடியாக பங்கு கொள்வதில் பின்னின்றாலும் கூட, ஆனால் இந்த மக்களுடைய போராட்டம் வெல்ல வேண்டும், அவர்களுடைய காணி கிடைக்க வேண்டும் என்பதில்
எல்லோருடைய அந்த உணர்வுகளும் வெளிப்படுவதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வந்து. ஆகவே இந்த போராட்டம் நிச்சயமாக வந்து ஒரு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய ஒரு ஆத்ம பலத்தோடு இந்த மக்கள் நிற்கிறார்கள் என்று தான் நான் நினைக்கின்றேன். தையிட்டி சட்டவிரோத விகாரை கட்டப்பட்ட காலப்பகுதிகளில் அரசாங்கத்தோடு இருந்த வடக்கு கிழக்கினுடைய பிரதிநிதிகள் கூட இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். பெரும்பாலும் நாளை அவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களுடைய பங்கேற்பை எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையிலே வந்து அந்த அரசாங்கத்தோடு கடந்த காலத்தில் இருந்தவர்கள் அவர்களுடைய தலைமையிலே தான் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடைபெறுவதும் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அந்த சந்தர்ப்பங்களிலே தெல்லிப்பளையில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே 2001ஆம் ஆண்டிலே இந்த விடயம் தொடர்பாக முதலிலே நான் தான் அந்த கிளப்பு மக்கள் சார்பாக அந்த சந்தர்ப்பத்திலே வந்து அங்கே அந்த முடிவு அந்த சட்டவிரோத கட்டுமானம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிற்பாடு யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திலே வந்து இந்த விடயம் இந்த டிசிசி கூட்டம் நடைபெற்ற பொழுது கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த விடயத்தை கிளப்பிய பொழுது அங்கிருந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே வந்து அதுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். அங்கிருந்த உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளும் கூட அதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் வந்து சட்டவிரோத கட்டுமானம் என்பதை அரசாங்க அதிகாரிகள் பிரதேச செயலாளர் அதை தெளிவாக சொல்லியிருந்தார். அந்த வகையிலே அந்த எடுக்கப்பட்ட முடிவுகள் அந்த கட்டப்படுகின்ற ஆரம்பத்திலிருந்தே இது வெளிப்படுத்தப்பட்டு இது கட்டுமானம் தடுத்து நிறுத்தப்பட இரண்டால் அதை நாங்கள் ஒரு சிவில் அமைப்பாக அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அந்த காரியத்தை செய்யக்கூடிய அந்த இந்த பகுதிகளுக்கு வர முடியாத நிலைமை இருந்தது. அப்போ நிர்வாக ரீதியாக செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய வேண்டிய இடத்திலே வந்து நாங்கள் செய்திருக்கோம். இரண்டாம் ஒரு ஜனாதிபதியே வந்து ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை தலைமை தாங்குகிற அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. அப்போ அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் இந்த கட்டுமானங்கள் சட்டவிரோதம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இதை இந்த நேரத்தில் வெளிப்படுத்தியது என்பது உண்மையிலே வந்து ஒரு வரவேற்கத்தக்க விடயம். அவர்கள் இந்த போராட்டத்தை ஆதரித்திருப்பது என்பது உண்மையிலே வரவேற்கத்தக்க விடயம். அனைவரும் இதற்கு எதிராக திரள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிப்பாக இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது வந்து. அப்போ அதிலே நான் நினைக்கிறேன் இது ஒரு தமிழ் தேசத்துக்கு எதிராக நடக்கிற ஒரு செயல்பாடு. அந்த செயல்பாட்டிற்காக ஒட்டுமொத்தமாக அனைவரும் அனைத்து பீதங்களையும் கடந்து திரள வேண்டும் என்பது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. தையிட்டி சட்டவிரோத விகாரையை இடிப்பது என்கின்ற போராட்டம் முட்டாள்தனமானது என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது? எங்களை பொறுத்தவரையிலே வந்து இப்போ இந்த அரசாங்கம் ஒரு புதிய அரசாங்கம் என்று சொல்லி அவர்கள் தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள். தாங்கள் ஒரு வித்தியாசமானவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஊழல்கள் மோசடிகளுக்கு இடமளிக்க மாட்டோம், சட்டத்தின் ஆட்சிக்கு தாங்கள் இடம் அளிப்போம் என்று சொல்லுகிறார்கள். இனவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க போவதாக சொல்லுகிறார்கள். எங்களை பொறுத்தவரையிலே வந்து தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஒன்றிணைந்து இந்த தீவிலே வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த ஒற்றையாட்சி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும். அதே நேரத்திலே வந்து ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு கொண்டுவரப்பட வேண்டும். அதே வேளையிலே வந்து சட்டத்தின் ஆட்சி சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அப்போ சட்டத்தின் ஆட்சி என்று சொல்லி சொன்னால் வந்து சட்டங்கள் இப்போ இந்த உள்ளூராட்சி மன்ற சட்டங்களின்படியே பிரதேச சபையினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு கட்டடம் கட்டப்பட்டால் அதை கட்டடத்தை அகற்றுவதற்கான அதிகாரம் பிரதேச சபைக்கு இருக்கிறது வந்து. அப்போ நாங்கள் வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் ஒரு மக்களை கேட்கவில்லை இந்த கட்டடத்தை இடிப்பதற்காக வாருங்கள் என்று சொல்லி எந்த ஒரு இடத்திலும் வந்து நாங்கள் மக்களை கேட்கவில்லை. நாங்கள் மக்களிடம் கேட்கின்ற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் இது ஒரு சட்டவிரோத கட்டுமானம். இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்ற வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை அரசுக்கு கொடுப்பதற்கு அனைவரும் அணிதிரள வேண்டும் என்று தான் நாங்கள் கேட்கிறோம். அப்போ நாங்கள் கேட்பது அரசிடம் கேட்கிறோம். இது ஒரு சட்டவிரோத கட்டுமானம், இந்த கட்டுமானத்தை அகற்றுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. பிரதேச சபை இருக்கிறது, இங்கே ஒரு முன்னாள் பிரதேச சபையினுடைய வேறொரு பிரதேச சபையினுடைய தவிசாளர் கூட இருக்கிறார். அவர்கள் பல கட்டடங்களை பொதுமக்களால் அமைக்கப்பட்ட பல்வேறுபட்ட கட்டடங்களை அவ்வப்போது அகற்றி இருக்கிறார்கள். ஆகவே பேரினவாதத்திற்கு ஒரு நியாயமும் தமிழர்களுக்கு ஒரு நியாயமாகவும் இருக்க முடியாது. தமிழர்களுக்கு இந்த சிங்கள அரசோடு ஏதோ ஒரு வகையிலே வந்து ஒத்துழைப்பதற்கான ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டுமாக இருந்தால் இந்த சட்டவிரோத கட்டுமானம் இது வந்து தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையிலான உறவை விரிசலாக்குகிற நிரந்தரமாகவே பிரித்து வைக்கிற ஒரு கட்டுமானமாகத்தான் இந்த கட்டுமானம் அமைந்திருக்கிறது. இது ஒரு சட்டவிரோதம். காணிக்கு உரிமையாளர்களுக்கு இங்கே உறுதியோடு இருக்கிறார்கள். கட்டடத்துக்கு இந்த அனுமதிகளும் பெறப்படவில்லை. அவ்வாறு இருக்கிற பொழுது வந்து அது ஒரு சட்டவிரோத கட்டுமானம் என்ற அடிப்படையிலே வந்து அந்த கட்டுமானத்தை அகற்ற வேண்டிய அதிகாரம் உள்ள அமைப்புகள், அரசு அமைப்புகள் அதை அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதை முட்டாள்தனம் என்று ஒரு தரப்பு சொல்லுகிறது என்று சொல்லி சொன்னால் இந்த விகாரை அமைத்திருக்கிற இராணுவத்துக்கு தான் அந்த தேவை இருக்கிறது.
இந்த முயற்சியை இவ்வாறு ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு கோரிக்கை, ஒரு சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்க கட்டுமானத்தை அகற்ற வேண்டும் என்று கூறுவதற்கான உரிமை ஜனநாயக ரீதியாக மக்களுக்கு இருக்கிறது. அந்த கோரிக்கையை முன்வைக்க கூடாது என்ற தேவை இந்த விகாரத்தை சட்டவிரோதமாக காணியை ஆக்கிரமித்து கட்டுமானத்தை கட்டிய இராணுவ தரப்புக்கு தான் இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், அந்த இராணுவ தரப்புக்கு தேவைப்படுகின்ற ஒரு விஷயத்தை யாராவது சொல்ல முற்படுகிறார்களா என்று சொல்லி சொன்னால், அவர்களுக்கு அந்த தரப்புகளுக்கு பின்னணியில் என்ன இருக்கிறது என்பதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் இது எங்களுடைய ஜனநாயக உரிமை. நாங்கள் அந்த உரிமையை நீங்கள் ஊடகவியலாளர்கள் அனைவரும் இங்கே கூடியிருக்கிறீர்கள். இதிலே இந்த சட்டவிரோத விகாரைக்கு காவல் காப்பதற்கு காவல்துறையினர் இங்கே செல்கின்றார்கள். வேறு பல வாகனங்கள் அங்கே சென்று வருகின்றன. நாங்கள் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தவில்லை. எந்த விதமான வன்முறை செயற்பாடுகளிலும் ஈடுபடவில்லை. நாங்கள் ஒரு ஜனநாயகமான முறையிலே தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். ஆகவே அது எங்களுடைய உரிமை. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துவதற்கு சட்டபூர்வமாக எங்களுக்கு உரிமை இருக்கிறது. நாங்கள் அந்த கோரிக்கையை வலியுறுத்துவோம்.